நீங்க வீட்டு கடன் வாங்க போறீங்களா இல்லனா ஆல்ரெடி வீட்டு கடன் கட்டிட்டு இருக்கீங்களா? வீட்டு கடன் மூலமா பேங்க் உங்களை எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்கன்னு தெரியுமா? நீங்க இந்த சின்ன தப்பு பண்றது மூலமா உங்களுக்கு எவ்வளவு லட்சம் லாஸ் ஆகும்னு தெரியுமா? வீட்டு கடனை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இல்லனா நிதி நிறுவனங்கள்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா? ஒரு பேங்க்ல வீட்டு கடன் கட்டிட்டு இருக்கிற சமயத்துல இன்னொரு பேங்க்குக்கு ஸ்விட்ச் பண்ண முடியுமா? இஎம்ஐக்கு பின்னாடி எந்த மாதிரியான சூட்சமங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. நீங்க வீட்டு கடன் வாங்குறீங்க இல்லனா ஆல்ரெடி நீங்க வீட்டு கடன் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 5 விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 5 விஷயம் தான் வீட்டு கடனுக்கு ரொம்பவுமே முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டென்யூர் பீரியட். உங்களுடைய லோன் அமௌண்ட்டை எவ்வளோ சீக்கிரமாக கட்டி முடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. உங்களுக்கான லோனை ரொம்பவுமே கம்மியான டென்யூர் பீரியடில் நீங்கள் கட்டி முடிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட். அப்படி இல்லைனா உங்களுடைய லோனை நீங்கள் அதிகமான டென்யூர் பீரியடில் கட்டுறீங்க அப்படின்னா அது பேங்க்குக்கு தான் ப்ராஃபிட், உங்களுக்கு லாஸாக தான் ஆகும். பிகாஸ் அதுக்கான வட்டி அதிகரிக்கும் போது உங்களுக்கு தான் அமௌண்ட் லாஸ் ஆகும். ஸோ டென்யூர் பீரியடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்மியான டென்யூர் பீரியடை முடிஞ்ச அளவுக்கு கட்டி முடிங்க. செகண்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் ரேட். நீங்க ஒரு வீட்டு கடனை வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல பேங்க்ல உங்களுக்கான வட்டி கம்மியா இல்லனா நிதி நிறுவனங்கள்ல உங்களுக்கான வட்டி கம்மியா அப்படிங்கிற டவுட் நம்மள நிறைய பேருக்கு கொஞ்சம் அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கான பதில நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க வீட்டு கடன் வாங்குறீங்க அப்படின்னாலே பேங்கா இருக்கட்டும் நிதி நிறுவனமா இருக்கட்டும் உங்களுக்கான லோனை நான் தரேன் அவங்கள விட நான் தான் கம்மியான வட்டிக்கு தந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முன் வருவாங்க. அந்த ஒரு சமயத்துல நீங்க மைண்ட்ல வச்சுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே பேங்கை விட நிதி நிறுவனங்கள் அதிகமான வட்டி தான் தருவாங்க. அது மட்டும் இல்ல, இதுலயே சில சூட்சமங்கள்லாம் நடக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்கை விட நாங்க ரொம்பவுமே கம்மியான வட்டிக்கு தான் தந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசி கடைசியில போக போக அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதாச்சும் வட்டியை ஏத்த ஆரம்பிச்சிருவாங்க. பட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு வட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல இருந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வர மாட்டாங்க. இது போக ரெப்போ ரேட்லாம் குறையுது அப்படின்னா உங்களுக்கான வட்டியுமே குறையும். இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நிதி நிறுவனங்களை விட பேங்க் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி தெரியும். சோ அதான் உண்மை. சோ வீட்டு கடன் வாங்கும் போது இதெல்லாம் நீங்க முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. தேர்ட் ஒன், இன்சூரன்ஸ் வித் ஹோம் லோன். நீங்க வீட்டு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதே பேங்க்ல நீங்க இன்சூரன்ஸ் வாங்கலாமா வேணாமா? நீங்க ஹோம் லோன் வாங்குறீங்க அப்படின்னாலே நிதி நிறுவனமா இருக்கட்டும் பேங்கா இருக்கட்டும் கண்டிப்பா நீங்க இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை கம்பல் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா முக்கியம் தான். ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க லோன் வாங்குற அதே பேங்க்ல தான் உங்களுக்கான இன்சூரன்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்க எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதுவே ஹோம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல மேபி எதிர்காலத்துல எப்பயாச்சும் உங்க வீடு தீ பிடிக்கலாம், இல்லனா இயற்கை பேரிடர்கள் நம்ம சொல்லவே வேணாம், நிறைய சுனாமி வெள்ளம்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இது மூலமா உங்களுக்கு ஏதாச்சும் உங்க வீட்டுக்கு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு இன்சூரன்ஸை வச்சு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். எதுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்றாங்க? நான் வாங்குறது ஹோம் லோனு, இதுக்கு எதுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த வீட்டுக்கான லோனை கட்டிட்டே இருக்கும் போது தவறி ஏதாச்சும் இறந்து போயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த லோன் கட்டக்கூடிய கடன் சுமை எல்லாமே உங்க குடும்பத்து மேலதான் போய் விடும். சோ அதை காப்பாத்துறதுக்காக தான் லைஃப் இன்சூரன்ஸையும் கூடவே சேர்த்து எடுக்க சொல்றாங்க. உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை எடுத்து லோன் கட்டிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான், இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் நீங்க வாங்குற அதே பேங்க்ல தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய விஷயம் தான். நாலாவது, ஹோம் லோன் ஸ்விட்ச். நீங்க இப்போ ஒரு பேங்க்ல உங்க வீட்டு கடனை கட்டிட்டு இருக்கீங்க. அந்த பேங்க்ல வட்டி அதிகம், ஆனா இன்னொரு பேங்க்ல வட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பேங்க்குக்கு என்னுடைய வீட்டு கடனை மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். ஆனா அப்ப நீங்க ஒரு சில விஷயங்கள் மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டென்யூர் பீரியட் 15 வருஷத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா மாறிக்கலாம். ஆனா 10 வருஷத்துக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க கட்டிட்டு இருக்க வட்டியில இருந்து வெறும் 25% தான் அங்க கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலும் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். இதுவே 5% அளவுக்கு அங்க வட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா மாறிக்கலாம். உதாரணம், நீங்க இப்போ ஒரு பேங்க்ல 8.5% அளவுக்கு உங்களுக்கான வட்டியை கட்டிட்டு இருக்கீங்க. பட் அங்க 8% அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மாறிக்கலாம். ஏன் மாற வேணாம் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேங்க்ல இருந்து நீங்க இன்னொரு பேங்க்குக்கு மாறும் போது அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு எக்கச்சக்கமான சார்ஜஸ்லாம் போடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒரு 10 வருஷம் தான் இருக்கு, அது போக வெறும் 25% அளவுக்கு தான் அங்க வட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பெருசா எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் தெரியாது. இன்னொரு விஷயம், நீங்க பேங்க் சேஞ்ச் ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய வட்டி, அந்த கம்மியான
தேவையான வட்டி எத்தனை காலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க அதெல்லாம் கவனிச்சுட்டு அதெல்லாம் கேட்டு விசாரிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய பேங்கை மாத்திக்கலாம். 5வது பார்ட் பேமெண்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சப்போஸ் நீங்க உங்க வீட்டு கடனை 15,00,000க்கு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில 1,00,000 கிடைக்குது அப்படின்னா அந்த 15,00,000ல நீங்க போய் கட்டும்போது அது 14,00,000 குறையும். இந்த ஒரு சமயத்துல பேங்க் சைட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 15,00,000 கட்டிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு வட்டி 8.5% அளவுக்கு போட்டிருப்பாங்க. மாசம் மாசம் இஎம்ஐயா நீங்க ஒரு 13,000 கட்டுற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதுக்கு டென்யூர் பீரியட் 20 வருஷம் இருக்கும். இந்த ஒரு சமயத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 14,00,000 குறையும் போது நாங்க உங்களுக்கு இஎம்ஐ கம்மி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 13,000 கட்டிட்டு இருக்கிறத 12,000 மாத்துவாங்க. அதுலயும் ஐயோ 1,000 குறையுதே அப்படிங்கிற மாதிரி நம்மளும் ஓகே சொல்லிடுவோம். பட் நம்ம குறைக்க வேண்டியது இஎம்ஐ கிடையாது, டென்யூர் பீரியடை தான் நம்ம குறைக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கான டென்யூர் பீரியட் அதிகரிக்கும் போது வட்டி அதிகமாகி நமக்கு தான் லாஸ், பேங்க்குக்கு அது ப்ராஃபிட். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயமே ஹோம் லோன் வாங்குறதுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயங்கள். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி, இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்ஸ் இது சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்கள் லைஃபுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.